வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். உங்க போன்ல இருக்கிற வெதர் ஆப் நாளைக்கு மழை வருமா வராதான்னு எப்படி இவ்ளோ கரெக்டா சொல்லுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி ரகசியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஏதோ மாயாஜால மாதிரி தோணலாம் இல்லையா? ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த டெக்னாலஜி இருக்கு. வாங்க அந்த ரகசியத்தை இன்னைக்கு நாம உடைப்போம். இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு குழந்தைக்கு நாம சொல்லிக் கொடுக்கற மாதிரி தான். ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட நூத்துக்கணக்கான ஆப்பிள், வாழைப்பழம் போட்டோக்களை காட்டி, இது ஆப்பிள், இது வாழைப்பழம்னு சொல்லிக் கொடுக்கறோம். அதுக்கப்புறம் அது புதுசா ஒரு பழத்தை பார்த்ததும் ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிடும். சரி, முதல் ஸ்டெப் என்னன்னா பழைய அனுபவங்கள்ல இருந்து கத்துக்கிறது. நம்மள மாதிரியே கம்ப்யூட்டரும் பழைய விஷயங்கள்ல இருந்து தான் பாடம் கத்துக்கும். ஆனா அதுக்கு அனுபவங்கிறது கோடிக்கணக்கான டேட்டாவா இருக்கும். இப்ப பாருங்க, பல வருஷமா டிசம்பர் மாசம் வந்தா குளிரும் நமக்கு அனுபவத்துல தெரியும் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு கம்ப்யூட்டருக்கு பல வருஷத்தோட வானிலை டேட்டாவை கொடுக்கும்போது அதுதான் அதோட அனுபவமா மாறுது. இதுதான் கத்துக்கிறதுக்கான முதல் படி. இங்கதான் இந்த லேபிள்டு டேட்டாங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அதாவது ஒவ்வொரு நாளோட டெம்பரேச்சர், காத்தோட வேகம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியா அன்னைக்கு மழை பெஞ்சது அல்லது வெயில் அடிச்சதோன்னு ஒரு குறிப்பையும் சேர்த்துடுவாங்க. இந்த குறிப்பு தான் எந்த மாதிரி சூழ்நிலையில மழை வரும்னு கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்க உதவுது. ஓகே, இப்போதான் அசல் வேலையே ஆரம்பிக்குது. கம்ப்யூட்டர் இந்த டேட்டாவை சும்மா சேமிச்சு மட்டும் வச்சுக்காது, அதை ரொம்ப ஆழமா ஆராய ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணும்னா, கொடுத்திருக்கிற கோடிக்கணக்கான டேட்டாவுல ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும். எந்தெந்த விஷயங்கள் ஒன்னா சேரும்போது கடைசியில மழை பெய்யுதுன்னு அதுவே தொடர்புகளை இணைச்சு பார்க்கும். இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு மொழிக்கு இலக்கணம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வானிலைய கணிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் தனக்குத்தானே ஒரு இலக்கண விதியை உருவாக்கிக்குது. அந்த டேட்டாவிலிருந்து தான் இந்த விதிகளை அது கத்துக்குது. உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் இப்படி ஒரு விதியை கண்டுபிடிக்கலாம். எப்போலாம் காத்துல ஈரப்பதம் அதிகமா இருந்து காத்து கிழக்கு திசையிலிருந்து வீசுதோ அப்போலாம் பெரும்பாலும் மதியம் மழை பெஞ்சிருக்கு. இது மாதிரி ஆயிரக்கணக்கான விதிகளை அதுவே கண்டுபிடிச்சு வச்சுக்கும். ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு கம்ப்யூட்டர் எப்படி நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லுதுன்னு பாப்போம். இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் தான். முதல்ல இன்னைக்கு டெம்பரேச்சர் என்ன, காத்து எப்படி இருக்குங்கிற இப்போதைய டேட்டாவை இன்புட்டா கொடுக்கணும். ரெண்டாவதா கம்ப்யூட்டர் அது கத்துக்கிட்ட விதிகளை வச்சு இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணும். கடைசியா ஒரு கணிப்பு அவுட்புட்டா கொடுக்கும். கடைசியில நாளைக்கு மழை பெய்ய 80% சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு பதில கொடுக்கும். இது ஏதோ குருட்டாம்போக்குல சொல்றதில்ல, அது கத்துக்கிட்ட லட்சக்கணக்கான டேட்டாவை வச்சு கணிக்கிடப்பட்ட ஒரு கணிப்பு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சின்ன ரீகேப் பாத்திரலாம். அப்பதான் இந்த கான்செப்ட் உங்க மனசுல நல்லா பதியும். அப்போ மொத்தத்துல இதுதான் விஷயம். முதல்ல கம்ப்யூட்டருக்கு அனுபவத்தை கொடுக்கறோம். ரெண்டாவது அந்த அனுபவத்துல இருந்து கம்ப்யூட்டர் தானாவே ரூல்ஸ கத்துக்குது. மூணாவது அந்த ரூல்ஸ வச்சு புதுசா வர விஷயங்களை கணிக்குது. இதுதான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கோட முழுமையான செயல்முறை. பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வெறும் வானிலையோட நிக்கல. நீங்க ஆன்லைன்ல பாக்குற விளம்பரங்கள், உங்க இமெயிலுக்கு வர ஸ்பாம் மெசேஜுகளை தடுக்கிற ஃபில்டர்னு பல இடங்கள்ல இதுதான் வேலை செய்யுது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில இந்த மேஜிக் வேற எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.